ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். ஸோ எதை ரிவைஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போறோம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து ஃபுல்லாவே நாம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்குமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரயில்வேல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஎல்பிக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து என்டிபிசி வரும். அதுக்கப்புறமா குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன், இதுல ஏஎல்பிக்கான டெக்னீஷியன், ஸோ இன்னும் ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷனும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சில இருந்து கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சில இருந்தும் குரூப் 4 எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு காமனான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் நான் சொல்லியிருக்கேனோ ஸோ அது எல்லா எக்ஸாமுக்குமே வரும். நான் சொல்லக்கூடிய டைம் அண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஸோ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். 1 ஆர் 2 சப்ஜெக்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். சில எக்ஸாம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலையும் ரயில்வேலையும் ட்ரிக்னாமெட்ரியும் ஜாமெட்ரியும் இருக்கும். அதே ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரி வந்து உங்களுக்கு எங்க இருக்காதுன்னா பேங்கிங்ல இருக்காது. அதே சமயம் டிஎன்பிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரியில சில கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ட்ரிக்னாமெட்ரியில பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் தான் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மேக்ஸ்ல உள்ள எல்லா டாபிக்குமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ டே 1ல இருந்து நான் வந்து டே 16 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த டே 16 நம்ம 2 சைக்கிளா எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல டே 1ல இருந்து டே 16 வரை கொண்டு போக போறோம். அகைன் செகண்ட் சைக்கிள் என்ன பண்ண போறோம்னா திருப்பியும் டே 1ல இருந்து டே 16 வரைக்கும். ஓகே, ஸோ அந்த 1 மந்த் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட்டா என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மேக்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ டெய்லி கிளாஸஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 7 o'clock வந்து கிளாஸஸ் இருக்கும். ஆனா இது வந்து பேசிக்ல இருந்து கொண்டு போக போறது இல்ல. இது வந்து ரிவிஷன் கிளாஸ். ஓகே, ஸோ மேக்ஸ்ல இப்போ நம்பர் சிஸ்டம் இருக்குன்னா நம்பர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இது 16 டேஸ்ல முடிக்க முடியுமா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சில டாபிக் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய கான்செப்ட் உள்ள வரும். ஸோ அப்போ நம்ம ஒரே நாளில் முடிக்க முடியாத டாபிக் எல்லாமே ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுவோம். அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சைக்கிள் நமக்கு முடிக்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 டேஸ் வரைக்கும் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 25 டேஸ் வரைக்கும் ஆகும். ஏன்னா நம்ம ரொம்ப தெளிவாக வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா இந்த 25 டேஸில் இந்த 16 டாபிக்ஸையும் தெளிவாக முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது செகண்ட் சைக்கிள் அகைன் இந்த இந்த 16 டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 16 டாபிக்ஸையும் அகைன் ரெண்டாவது சைக்கிள். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் கிட்ட, ஒரு 40 டேஸ் 40 மேக்ஸிமம், மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் ஆகும் மேக்ஸிமம். இடையில ஏதாவது நமக்கு வந்து வேற ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருது, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் போடும்போது, இல்லை ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வீடியோ அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 50 டேஸ் வரைக்கும், மேக்ஸிமம் 50 டேஸ், மினிமம் 40 டேஸ். ஸோ இந்த 40 டேஸ்ல எல்லா கான்செப்டையுமே தெளிவாக ரிவைஸ் பண்ண போறோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து அப்லோட் ஆகிரும். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸாக அப்லோட் ஆகிரும். ஏன்னா அதுக்கு அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ல லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் யூடியூப்ல வந்து ரெக்கார்டட் கிளாஸஸாக கரெக்டாக நீங்கள் 7 o'clock வந்து 7 o'clock எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சுனாலும் ஒரு 7:30க்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து அப்லோட் ஆகிரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நம்ம நாளையில இருந்து என்ன கொண்டு போக போறோம், நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1ல நம்பர் சிஸ்டம் வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, நான் சிலபஸ் எல்லாமே மேக்ஸ்ல முடிச்சிட்டேன் அப்படின்னீங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ பிகினரா இருக்கீங்க, எங்க இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா நம்ம ஆப்ல குவான்ஸுக்கான A to Z சீரிஸ் கிளாஸஸ் வந்து இருக்கு. குவான்ஸ் பிளஸ் ரீசனிங் ரெண்டுமே. ஓகேவா? ஸோ மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுமே கம்பைன் பண்ண A to Z கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி ஆல் இன் ஒன் கிளாஸும் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு வந்து பிகினருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுல நீங்க ஜாயின் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ டே 1ல வந்து உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் வந்து ஸோ 7 o'clock யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல முக்கியமான கிளாஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். டே 2ல பாத்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டே 3ல வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும். ஏன்னா இப்போ டிஎன்பிசினா ஃபுல்லாவே தமிழ்ல தான் படிப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு தமிழ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ பேங்கிங்கோ எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டோ இந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்றீங்க, ரயில்வே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுல இருந்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்ல இருக்கும். டே 4ல என்ன கொண்டு போக போறோம்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ். அதுக்கப்புறம் டே 5ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரெயின் ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா கான்செப்ட்டுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் டீச் பண்ணிடுவேன். ஓகேவா? ஆனா பேசிக்ல இருந்து நாம கொண்டு போகல இதுல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ண போறோம். அந்த ரிவிஷனை 2 சைக்கிளா ரிவைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 20 டேஸ் ஒரு ரிவிஷன், அகைன் மறுபடியும் முதல்ல இருந்து நம்பர் சிஸ்டம்ல இருந்து அகைன் ஒரு 20 டேஸ் ரிவிஷன். ஸோ ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த ரிவிஷன் கிளாஸ்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம்.
டே 7ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டே 8ல வந்து என்ன பண்ண போறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டே 9ல வந்து என்ன கொண்டு போக போறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுவும் என்ன போகும்னா 1 or 2 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா போற மாதிரி இருக்கும் கிளாஸஸ். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாள் போகும். ஃபர்ஸ்ட் சைக்கிள்ங்கிறது வந்து ஒரு 25 நாள் கிளாஸ் வரைக்கும் போகும். ரெண்டாவது சைக்கிள் அகைன் ஒரு 25. ஸோ டோட்டலா 50 நாள். 50 நாளைக்குள்ள மேக்ஸை ரொம்ப நல்லா ரிவைஸ் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஏன்னா அந்த ஆகிரும் நமக்கு 1 hour வரைக்குமே கிளாஸ் வந்து போயிடும். அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா மேக்ஸ்ல, எல்லா கான்செப்டும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஒரு 1 hour இல்ல ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அப்படியே சைட்ல ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஈவினிங் 7 o'clock கிளாஸ் அப்லோட் ஆகும். ஸோ நீங்க ஒரு 7:45க்குள்ள என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கலாம். டே 11ல என்ன பார்க்க போறோம்னா பார்ட்னர்ஷிப், டே 12ல அல்ஜிப்ரா, டே 13ல வந்து ட்ரிக்னாமெட்ரி பார்ப்போம். அதுக்கப்புறம் டே 14ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன், டே 15ல பாத்தீங்கன்னா அலிகேஷன் அண்ட் மிக்சர், டே 16ல பாத்தீங்கன்னா மென்சுரேஷன். ஸோ இதுல வந்து 2D 3D எல்லாமே வந்துடும். அது போக இடையில பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே அரித்மெட்டிக்ல வரக்கூடியது. ஸோ ரொம்ப சிம்பிளான அந்த சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ் அதுவுமே இதுல வந்து நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 50 டேஸுக்கான பிளான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை முடிக்கிறதுக்கு ஒரு 20 டேஸ், ரெண்டாவது சைக்கிள்ல ஒரு 20 டேஸ். ஸோ 40 to 50 டேஸுக்குள்ள மேக்ஸ்ல வந்து தெளிவா ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப்ல அடுத்த பிளான். ஸோ 7 o'clock வந்து உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் வந்து அப்லோட் ஆகிரும். ஸோ டெய்லி 7 o'clock வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கும்போது இந்த ஒரு டாபிக் தானே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த 15 டேஸ் அந்த 40 டேஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். மேக்ஸ்ல வீக்கா இருந்தீங்கனாலுமே உங்களோட வீக் எல்லாமே என்ன ஆகிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் கத்துக்கிடும் போது வீக் ஏரியாஸ் எல்லாமே அப்படியே ஸ்ட்ராங் ஆகிரும். ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour வரைக்கும் யூடியூப்ல ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸ் வந்து ஈஸியா ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 2 கேட்டகரி இருப்பீங்க. யூடியூப் ஃபாலோ பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிகினரும் இருப்பீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கூடியவங்களும் இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு அதுலேயும் நிறைய கேட்டகரியை நம்ம பிரிக்கலாம். ஸோ இப்போ தான் நான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு 1 மாதம் தான் ஆகுது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 months தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தங்க நான் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஆனால் எனக்கு ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் போதும்னு நினைப்பீங்க. ஒருத்தங்க நான் மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வீக்கான சப்ஜெக்ட், ஸோ நான் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூடியூப்ல வந்து இருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து எல்லாருக்குமே பெர்ஃபெக்டா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறேன். எவ்வளோ அளவுக்கு ஈஸியா டீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த ரிவிஷன் கிளாஸஸ்ல வந்து நான் டீச் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். பிகினரா இருக்கட்டும், ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கும், ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு ஈவினிங் 7 o'clock கிளாஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் 7 o'clockல இருந்து ஸோ கிளாஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு இதே மாதிரி சிலபஸ் எல்லாமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம ஆப்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே டெய்லி லைவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 1.5 மணி நேரம், மேக்ஸிமம் 2 மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாள் மேக்ஸ், அடுத்த நாள் ரீசனிங் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா படிச்சீங்கனாலே போதும், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ ரயில்வே தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங். இது ரெண்டும் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்றதை யாராலுமே தடுக்க முடியாது. ஸோ இந்த மேக்ஸ், ரீசனிங் உங்களை எல்லா இடத்துலையும் காப்பாற்றும். ரயில்வே படிக்கிறீங்கன்னா அதோட சிலபஸ் இவ்வளோதான் சொல்லிடலாம். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் இவ்வளோதான் சொல்லிடலாம். அதில் மேக்ஸ், ரீசனிங்ல ஒரு 90% மார்க் வாங்கிட்டீங்கன்னா போதும். அது போக ஜிகே, ஜிஎஸ், ஸோ இதை ஓரளவுக்கு நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிக்கணும் அப்படின்னா ரயில்வே பாஸ் பண்ணணும்னா மேக்ஸ், ரீசனிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா போதும், ஈஸியாக ரயில்வே வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கனாலும் அங்கேயும் மேக்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும், 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸில் வந்து குரூப் 4ல் வந்து கேட்பாங்க. 25 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4ல் கேட்பாங்க. அப்போ நீங்கள் தமிழ் நல்லா படிப்பீங்க. தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து படிப்பீங்க. அப்போ மேக்ஸையும் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது அந்த 25 மார்க்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸில் 25 கொஸ்டின் தானே கேட்குறாங்க அப்படின்ட்டு அந்த மேக்ஸை வந்து ரொம்ப எடுத்துக்கிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா அதையும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா தமிழ் அப்படி படிச்சிருவீங்க. தமிழ் வந்து நம்மளோட தாய்மொழிங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப சூப்பராக படிச்சிருவீங்க தமிழ். அது போக இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை தான் ரெஃபர் பண்ணணும். அதில் உள்ள ஜென்ரல் அவேர்னஸ் அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸுங்கிறது ஒரு காமனான சப்ஜெக்ட் எல்லா எக்ஸாமுக்குமே.
ஸோ அப்போ மேக்ஸ்லேயும் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் மேக்ஸை வந்து வித்தியாசமாக கேட்டால் அவங்களுக்கு வந்து சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லே ஜிகே தமிழ்லே ஃபுல்லாகவே இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு பேசிக்கான கொஷின்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் மேக்ஸ்லேயும் ஓரளவுக்கு நல்ல லெவலான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ்லேயும் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட இது ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், அது போக இங்கிலீஷ், இந்த 3 சப்ஜெக்டையும் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்கன்னா போதும் எஸ்எஸ்சி கிளியர் பண்ணுறது ஈஸி. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸை ஓரளவுக்கு முக்கியமானதெல்லாம் படிச்சுட்டு ஜென்ரல் சயின்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமானதெல்லாம் படிச்சிங்கன்னா போதும் எஸ்எஸ்சியும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு எக்ஸாம் படித்தாலுமே அதில் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ஹார்ட் ஒர்க்குங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ் கவர் பண்ணுறது. ஸ்மார்ட் ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் எந்த டாப்பிக்கில் அதிகமான கொஷின்ஸ் வருது, எந்த சப்ஜெக்டை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்டில் எந்த டாப்பிக்கை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ஜிகேன்னு இருக்குன்னா ஜென்ரல் அவேர்னஸில் எந்த ஹிஸ்ட்ரி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை ஹிஸ்ட்ரிக்குள்ளே எந்த டாபிக் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், பாலிட்டினா அதில் எது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்னா டெய்லி நியூஸ் வந்து நிறைய வரும். அந்த நியூஸ்ல எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய நியூஸ்னு கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். படிக்கணும், இங்கே எல்லாருமே படிக்கிறாங்க, ஆனால் அந்த கரெக்டான வே வந்து தெரியணும். இதுதான் முக்கியமானது, இது முக்கியம் இல்லாதது, இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், இதை ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு தெளிவாக படித்தோம்னா போதும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தலையில் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம ஏற்றி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறத விட கரெக்டாக இந்த மேக்ஸ்னா இவ்வளோதான் சப்ஜெக்ட், அதுக்குள்ளே இவ்வளோதான் கான்செப்ட், ஓகே ரீசனிங்னா இவ்வளோதான், இதுக்குள்ளே இவ்வளோ கான்செப்ட், அப்போ இதை திருப்பி திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரயில்வே எக்ஸாம் வர்றதுக்குள்ளே. அது போக சைடில் டெய்லி ஜென்ரல் அவேர்னஸ் படித்ததை ரிப்பீட்டடாக படிக்கணும். எந்தெந்த இயர்லாம் ஹிஸ்ட்ரியில் படிக்கமோ அந்த வருஷத்தை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை அந்த வருஷம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா அதை வந்து ஒரு கோடோட வச்சு படிச்சுக்கணும். சயின்ஸில் அதே மாதிரி சில டாபிக்ஸ் படிக்கணும். ஃபிசிக்ஸ் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரயில்வேல 75% வரப்போது ஃபிசிக்ஸில் இருந்தால் கொஸ்டின் வரப்போது. அப்போ அந்த ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய தியரியும் படிக்கணும், ப்ராப்ளமும் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பேரலாக எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கணும். அப்படி டெஸ்ட் எடுத்துட்டு அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணிட்டே இருந்தால் போதும் ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த அப்கமிங் பிளான் யூடியூப்ல. ஓகேவா? ஸோ மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். மேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரீசனிங் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாளையிலிருந்து 7 மணிக்கு வரக்கூடிய கிளாஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம யூடியூப்ல நிறைய கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அது அதை பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அதில் சயின்ஸ் டாபிக் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே இருக்கும். ஸோ புதுசாக ரயில்வேக்குள்ள படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம யூடியூப்லேயே ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய இருக்கும். இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு நிறைய கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யூடியூப்ல நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிளேலிஸ்ட்டுமே இருக்கும். நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் என்ன இருக்குன்னா ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். சில கொஷின்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஒரு 75% ஒரு 80% எனக்கு கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வே, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி இதை ஃபோக்கஸ் பண்ண கிளாஸஸ் தான் நிறைய யூடியூப்ல இருக்கும். ஸோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 250 கிளாஸஸ்க்கு மேலே கொண்டு போயிருப்போம். யூடியூப்ல 250 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும். அந்த 250 வீடியோஸ்லையும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேல இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வேல லாஸ்ட்டாக நடந்த என்டிபிசி, குரூப் டியோட அனாலிசிஸ், அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அதில் எப்படிலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இது பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் யூடியூப்ல பார்க்கறனாலும் நம்ம பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரயில்வே படிக்கிறீங்க, நான் ஒரு பிகினராக இருக்கேன், ரயில்வே பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் பற்றின எல்லாமே இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாமே அதிலே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா டெய்லி படிங்க. ஏன்னா 2024 ஃபுல்லாகவே ரயில்வே எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம், அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் குரூப் 4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எல்லா இதுலேயும் இருக்க போகுது. டிஎன்பிசியில், ரயில்வேல, அதுக்கப்புறம் பேங்கிங்கில், எஸ்எஸ்சியில் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் இருக்க போகுது. அப்போ 2024 ஃபுல்லாகவே எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பிகினர் யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. லைவ் கிளாஸஸும் இருக்குது, அதே மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. ஸோ எந்த ஒரு எக்ஸாமும் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட் அண்ட்
சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க்கு, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. இதுலயே நாம வந்து எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பேசிக்ல இருந்து நான் வந்து ஹை லெவல் வரைக்கும் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டா படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு 1000+ ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு இப்போ ரயில்வேன்னு இருக்குன்னா இதுக்கே ஒரு 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கும் கிளாஸஸ் இருக்கும், பேங்க்கு இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் வந்து டெய்லி இருக்கு. ஸோ லைவ் கிளாஸஸோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 to 11 வந்து லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் டெய்லி. ஓகேவா? ஸோ 9 to 11 டெய்லி நைட்டு 9 to 11 வரைக்கும் ஒரு 1.5 hour வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். அந்த லைவ் கிளாஸஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மேக்ஸ் வந்து எனக்கு ரிவைஸ் பண்ண தெரியாது, நான் இப்போதான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்கன்னா குவான்ஸ் ரீசனிங் ரெண்டையும் சேர்த்து A to Z கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை பத்தி நான் டெய்லி ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி கேட்டவங்க வந்து நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேனோ, அதாவது இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அப்படின்னா டெய்லி நம்ம யூடியூப்ல என்னென்ன கிளாஸஸ்லாம் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அதோட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அகைன் நம்ம கோர்ஸை பற்றி நம்ம ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது யாருக்காகனா புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஏற்கனவே தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் இந்த வீடியோ இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நான் இந்த கோர்ஸை பற்றி அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஏன்னா டெய்லி பார்க்குறவங்களுக்கு என்னடா இவங்க சொன்னதே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எது வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வரைக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே நான் சொல்றது புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக. ஓகேவா? ஸோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ஃபுல் கைடன்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸோட இது எவ்வளோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஆப்ல இருந்து ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா 9043379345. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே இந்த ஆப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி உள்ளே இருக்கக்கூடிய கிளாஸஸ் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிகினராக உள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து சொல்லியிருக்கோம். இந்த 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை நீங்கள் ஆப்லையும் பார்த்துக்கலாம், யூடியூப்லையும் இந்த பிளானை வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 0 லெவலில் இருக்கக்கூடியவங்க ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட் ஆகிறதுக்கான 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் இது. ஒரு பிகினராக இருக்கேன் நான், அதாவது பிகினர் டு டாப்பர் போகிறதுக்கான பிளான் தான் இது. ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கேன் ஆனால் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், 0 லெவலில் இருக்கேன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சயின்ஸ் கிளாஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு 4 டாபிக் வந்து தேர்ஸ்டேக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து எனர்ஜி டாபிக் வந்து ஆட் ஆகும். அப்புறம் 1 by 1 டெய்லி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து 50 டேஸில் முடிக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஏஎல்பியில் சயின்ஸில் எனக்கு சயின்ஸ் வராது, அந்த ஜென்ரல் அவேர்னஸ் வராதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா சயின்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் டீட்டெயிலான கிளாஸும் இருக்கும், ப்ளஸ் ஒன்லைனரும் இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து லைவ் கிளாஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். டெய்லி நடக்கக்கூடிய லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுமே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும், லைவ் வந்து போயிட்டு இருக்கு, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இது வந்து டெய்லி லைவ் கிளாஸ். சப்போஸ் நீங்கள் இந்த லைவ் கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே இந்த லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும். ஸோ அதை மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு 7 டேஸ்க்கான லைவ் கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இந்த 7 டேஸ்க்கான லைவ் கிளாஸஸை ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய கிளாஸஸ். அது மாதிரி யூடியூப்ல சொல்லக்கூடிய ஸ்டடி பிளானும் அதுதான். ஓகேவா? ஸோ யூடியூப்ல உள்ள கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 7 o'clock உங்களுக்கு
உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க்கு, டிஎன்பிஎஸ்சி யாராக இருந்தாலும் சரி உங்கள் எல்லாருக்குமே இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் நான் டீட்டெயிலாக நான் படிக்கணும், மேக்ஸ் மட்டும் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா குவான்ஸுக்கான குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங், ஓகேவா, மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் ரெண்டுக்குமான A to Z கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமே ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி, எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்குமே நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நாளையிலேருந்து 7 o'clock வந்து வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே மேக்ஸை வந்து ஒரு 40 டேஸில் ரிவைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரீசனிங்கான ஒரு 40 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ரீசனிங்கையும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நாம திருப்பி ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே யூடியூப்லையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸாம் பற்றி டவுட்டோ, இல்லை எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணலாமா, என்னோட ஏஜ் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோட குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்குது, நான் ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா, இல்லை எஸ்எஸ்சிக்கு நான் எலிஜிபிளான்னு ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஸோ இல்லை எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, ஓபிசி சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் வந்தாலோ, இல்லை நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்தாலோ நீங்கள் எப்போனாலுமே வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 904333799345. ஓகேவா, ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே முடிஞ்ச அளவுக்கு டீம்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா டீம்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாகவே கால் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் வருது, என்ன டவுட்னாலுமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனல் வந்து இருக்குது. ஸோ டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் டெலகிராம் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆப்போட லிங்க்கு, டெலகிராம் குரூப்போட லிங்க்கு, டெலகிராம் சேனலோட லிங்க்கு எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்பில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.